அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரவீனாவோட ஃபேமிலி உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரவீனாவை கிளிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மணியை வந்து கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அந்த அக்கா சொல்கிறாங்க, உன் மேலே எனக்கு வந்து சரியான ஒரு கோபமாக இருக்குது. அது என்ன அம்மா வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நீ எல்லாத்துட்டையும் சொல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளி. அதுக்கப்புறம் வந்து அவருக்காக நீயே விளையாட வந்து அவருக்காக விளையாடவா நீ வீட்டுக்குள்ளே வந்த, இது நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணி அந்த விஷ்ணுவோட உட்காந்துக்கிட்டு அவங்க காலையே நான் விழுக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சொல்லிட்டு வந்து வெளியே வந்து என்னன்னு கேட்கும்போது அப்படி கழுத்தில் வச்சு காமிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டு போய் பேசும்போது கூட அவங்க சொல்லிட்டாங்க, அது என்ன உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணாதான் என்னை வந்து அடைய முடியும்னு சொல்கிறீங்களே, என்ன இது என்ன மாதிரியான பேச்சு, நீங்கள் இந்த ஷோக்கு வந்து எதுக்கு வந்தீங்க, தனியாக உட்காந்து பேசுகிறது தான் வந்தீங்களா சொல்லுங்கள். இனிமேட்டு தனியாக உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதாங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டன் ரைட்டாக வச்சு கிழிச்சு விட்டாங்க. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா விஷப்பாட்டில் ரவீனா மணி இவங்க 2 பேருமே வெளியே நல்லா ஃப்ரெண்டு தானே, அப்போயெல்லாம் கேட்காம இப்போ வந்து கேட்டால் என்னம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி இப்போ யாவது கேட்டாங்களே அவங்க இப்போ ரவீனா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க ராஜஸ்தான்லேருந்து வந்தாங்க. தமிழ் நல்லா பேசினா கூட இவங்க ராஜஸ்தான் ஃபேமிலி தான். மணி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெலுங்கு தமிழ் அப்படின்னு சொல்லி பல மொழியில் வந்து கலந்ததுனால இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ தெரில, அதனால் வேணாங்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறா, இவரும் லவ் பண்ணிக்கிறார். ஆனால் லவ்வை பிரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக கிழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கிளியை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.